ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? மிச்ச நாளைக்கு போகிற வீடியோண்டில் உங்களை சந்திக்கிறேன். நாங்கள் இன்றைக்கி ஓவன் இல்லாமல் டீ போடுற நேரத்தில் ஈஸியாக செய்ய வேண்டிய மாதிரி ஒரு சாக்லேட் கேக் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு பவுலில் 2 முட்டையை உடைச்சி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் சீனி சேர்த்துக்கோங்க. இது 100 கிராம். 1/4 கப் எண்ணெய், அதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முட்டை, எண்ணெய், சீனி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரிக்கு நல்லாவே பீட் பண்ணிக்கோங்க. அடுத்து நாங்கள் மாவை சலித்து சேர்த்துக்குருவோம். நான் 100 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கிறேன். இது 1 கப்பை விட 3 டேபிள் ஸ்பூன் குறைவாக இருக்குது. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 டீஸ்பூன் கொக்கோ பவுடர், அதோட கொஞ்சமாக உப்பும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு விஸ்க் கொண்டு எடுத்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பேட்டர் எப்படி இருக்க வேணும்னு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி அளவில் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் போதும். இது மாதிரி ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃபில் இருக்கட்டும். எடுத்துக்கொண்டு பேனில் கொஞ்சமாக பட்டர் பூசிக்கோங்க. நான் மினி சாக்லேட் கேக் செய்கிறதுனால சின்ன பேனாக எடுத்திருக்கிறேன். நீங்கள் பெரிய பேன் ஒன்று எடுத்து பெரிய கேக்கும் செஞ்சு குறையலும். இப்போ இந்த பேனில் பேட்டரை சேர்த்துக்கோங்க. எல்லா கேக்குக்கும் ஒரே கப்பை யூஸ் பண்ணுங்கள். இது மாதிரி பேட்டரை சேர்த்துட்டு ஒரு மூடியால் மூடிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கேக் பேக் ஆகுறதுக்கு லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் மாதிரி டைம் எடுக்கும். அதுக்கு பிறகு பாருங்கள், இது மாதிரி மேலால் அந்த பச்சை தன்மைலாம் போன பிறகு கேக்கை மற்ற சைட் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடியால் மூடி இன்னொரு நிமிஷத்துக்கு மாதிரி பேக்காக விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா சாஃப்டான மினி சாக்லேட் கேக் ரெடி. நான் இது மாதிரி அளவுகளில் 5 மினி கேக் செஞ்சு எடுத்துக்கொண்டேன். இந்த கேக் அவ்வளோ சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக இருக்கும். இந்த கேக் இது மாதிரியே நீங்கள் எடுத்துக்கொறையிலும். ஆனால் நான் இன்றைக்கி கடையில் வாங்குகிற சாக்லேட் மெல்ட் பண்ணி இது மாதிரி சேர்த்திருக்கிறேன். மேலால் கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி சாக்லேட் எல்லாம் கிரேட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். டோப்பிங் எப்போவுமே உங்களோட விருப்பம் மாதிரி செஞ்சு குறையிலும். குறைவான நேரத்தில் மிச்சமே டேஸ்டியான இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு ரெசிபி ஒன்றோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர்.